ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி சேமியா ஸ்பைசியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இதுக்கு ராகி சேமியாவை 2 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ண ராகி சேமியாவை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஒரு இட்லி பிளேட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். 15 மினிட்ஸில் ராகி சேமியா நல்லா சாஃப்டாக வெந்ததும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேர்க்கடலை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக துருவி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் பச்சை வாசனை போனதும் இதோட ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற ராகி சேமியாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ராகி சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லே ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். அப்போ தான் காரமும் உப்பும் சேமியாவோட சேரும். 5 மினிட்ஸ் கழித்து மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான ராகி சேமியா ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.